அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். நான் கடப்பருப்பு ரேஷன் பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாங்க சேர்த்துப்பேன். இப்போது பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், 4-5 பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது தான். கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய். அவ்வளோதாங்க. பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 4 விசில் வச்சுருக்கேங்க. 4 விசில் வந்துடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க. நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. நம்ம பருப்பு கூட மஞ்சத்தூள் போட்டோம். இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க சேர்த்துக்கிறேன். வேறு எந்த பொருளுமே சேர்த்துக்கல. இதுவே குழம்புக்கு அருமையாக இருக்கும். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அருமையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.